வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். புத்தர் காந்தி பிறந்த பூமியான இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகம் அதை கேட்கிறது. பொது வாழ்க்கையில் தமது பயணம் குறித்து லெக்ஸ் ஃப்ரிட்மேனுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. சர்வதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ரைசினா மாநாடு புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார். ஐந்து நாள் இந்திய பயணமாக நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டபர் லக்சான் புதுதில்லி வருகை. இரு நாடுகளிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு கருணை காட்ட மாட்டோம், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தவறான தகவலை கூறி வருகிறார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி குற்றச்சாட்டு. வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க இளைஞர்கள் உடல் தகுதியுடன் திகழ்வது அவசியம். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு பரிந்துரை விண்ணப்பங்களை அனுப்ப ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள். ஆன்லைன் மூலம் மட்டுமே பெறப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். உடல்நலம் குறித்து விசாரித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரயில்வே உட்பட மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் தமிழக கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை புகார். மாசிடோனியா நாட்டில் கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 51 பேர் உயிரிழப்பு. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம். விரிவான செய்திகள். புத்தர் காந்தி பிறந்த பூமியான இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகம் அதை கேட்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமது பொது வாழ்க்கை பயணம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி புகழ்பெற்ற பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேனுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பானது. இதில் பேசிய பிரதமர் தமது குழந்தை பருவம் மிகவும் வறுமையில் கழிந்ததாகவும், ஆனால் அதன் வேதனையை தாம் ஒருபோதும் உணர்ந்ததில்லை என்றும் கூறினார். தமது தந்தையின் தேநீர் கடையில் இருந்தபோது அங்கு வருபவர்களிடமிருந்து தாம் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் அதை பொது வாழ்வில் பயன்படுத்தியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தாம் எங்கு சென்றாலும் இந்திய மக்களின் எண்ணங்கள் மற்றும் கனவுகளுடன் செல்வதாகவும், எந்த உலக தலைவரை சந்திக்கும் போதும் 140 கோடி இந்திய மக்கள் சார்பிலேயே தாம் கைகுலுக்குவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமைதியை விரும்புவதாகவும், பாகிஸ்தானுடன் அமைதிக்கான ஒவ்வொரு முயற்சியும் எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இந்தியா அமைதி குறித்து பேசும்போது உலகம் அதை கவனிக்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். फिर बाद में दोबारा जब मैं गया तो जब भी हम शांति के लिए बात करते हैं तो विश्व हमें सुनता है, क्योंकि बौद्ध की भूमि है, ये महात्मा गांधी की भूमि है, तो विश्व में सुनता है. और हम संघर्ष के पक्ष के है ही नहीं, हम समन्वय के पक्ष के हैं. न हम प्रकृति से संघर्ष चाहते हैं, न हम राष्ट्रों के बीच में संघर्ष चाहते हैं. हम समन्वय चाहने वाले लोग हैं, और उसमें अगर कोई भूमिका हम अदा कर सकते हैं तो हमने निरंतर अदा करने का प्रयत्न किया है.
சர்வதேச சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரைசினா கலந்துரையாடல் மாநாடு புதுதில்லியில் நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் ஆகியோர் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கின்றனர். ஆண்டுதோறும் அரசியல், வணிகம், ஊடகம் மற்றும் பொது சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்கும் ரைசினா மாநாடு புதுதில்லியில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் இணைந்து அப்சர்வர் அறக்கட்டளை நடத்துகிறது. புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதாரம் உட்பட பல்வேறு விஷயங்களில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக கியூபா துணை பிரதமர் எட்வார்டோ மார்டினேஸ் டயஸ், கானா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சாமுவேல் ஒகுட்செட்டோ அப்லக்வா, லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் ஜேவியர் பெட்டல், பெரு நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்மர் ஷியாலர் சால்செடோ உள்ளிட்டோர் புதுதில்லி வந்தடைந்தனர். டிஜிட்டல் மாற்றத்திற்கான விருதை வென்ற இந்திய ரிசர்வ் வங்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். நடப்பாண்டிற்கான இந்த விருது ரிசர்வ் வங்கிக்கு லண்டனில் உள்ள மத்திய வங்கியால் வழங்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வல்லுநர் குழுவால் உருவாக்கப்பட்ட புதுமையான டிஜிட்டல் முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக ஊடக எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இது ஒரு பாராட்டத்தக்க சாதனை என பகிர்ந்துள்ளார். ரிசர்வ் வங்கி நிர்வாகத்தில் புதுமையையும் சிறந்த செயல்திறனையும் இது பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் புதுமை கண்டுபிடிப்புகள் இந்தியாவின் நிதிச்சூழல் அமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாகவும் இதனால் ஏராளமான மக்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரபல ஒடியா கவிஞர் ராமகாந்த் ரத்தின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவின் இலக்கிய துறையில் மிக முக்கிய நபராக திகழ்ந்தவர் ராமகாந்த் ரத் என கூறியுள்ளார். பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளால் கௌரவிக்கப்பட்ட ராமகாந்த் ரத் ஒடிய இலக்கியத்திற்கு பெரும் பங்காற்றியுள்ளார் என தெரிவித்துள்ளார். ஒடியா இலக்கியத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்களிப்புகளின் மூலம் இந்திய இலக்கியத்தை வளப்படுத்தியுள்ளார் என குடியரசுத் தலைவர் முர்மு கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ராமகாந்த் ரத் ஒரு திறமையான நிர்வாகியாகவும் அறிஞராகவும் தம்மை தனித்துவப்படுத்திக் கொண்டதாக கூறியுள்ளார். கவிதைகள் உட்பட அவரது படைப்புகள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரிடையும் பிரபலமடைந்ததாகவும் அவரது மறைவு வருத்தம் அளிப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் நடவடிக்கை காரணமாக போடோலாந்து பிரச்சினைக்கு அமைதி தீர்வு காணப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் கோக்ரஜார் பகுதியில் நடைபெற்ற அனைத்து போடோ மாணவர்கள் சங்கத்தின் 57வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர், கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி அன்று போடோலாந்து பிராந்திய பகுதிக்கான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறினார். ஆனால் அங்கு ஒருபோதும் அமைதி இருக்காது என்றும் இந்த ஒப்பந்தம் ஒரு கேள்விக்குரியதாக மாறும் என்றும் காங்கிரஸ் கட்சி அப்போது கேலி செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் இன்று அந்த ஒப்பந்தத்தின் 82% நிபந்தனைகள் அசாம் மற்றும் மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறினார். ये महत्वपूर्ण आयोजन बोडोलैंड के अंदर स्थापित शांति का एक बहुत बड़ा संदेश। मुझे याद है 27 जनवरी 2020 को जब बीटीआर शांति समझौते पर हस्ताक्षर हुए, एक कांग्रेस पार्टी मेरा मजाक उड़ाती थी कि सब लोग रुक गए, ये बोडोलैंड में शांति नहीं होगी और ये समझौता मजाक हो जाएगा। भाइयों बहनों, आज समझौते की 82% शर्तों को आसाम सरकार और दिल्ली सरकार ने समाप्त कर दिया है, समाप्त कर दिया। और मैं आज आपको बताकर जाता हूं कि अगले 2 साल में समझौते का 100% क्रियान्वयन नरेंद्र मोदी जी के नेतृत्व में भारत सरकार कर देगी और इसके बाद बीटीआर के क्षेत्र में बहुत चिरकालीन शांति होगी।
போடோலாந்து பகுதியில் அமைதி திரும்பியுள்ளதால் போடோலாந்து துரந்த் கோப்பை போட்டி நடத்தப்பட்டதாகவும் வரும் 2036ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க போடோலாந்தின் இளம் வீரர்கள் தயாராக வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டார். போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு கருணை காட்ட மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதிபட தெரிவித்துள்ளார். 88 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபோட்டமைன் போதைப் பொருளை கடத்திய சர்வதேச போதை கும்பலை சேர்ந்த 4 பேரை குவாஹாத்தி போதைப்பொருள் தடுப்பு இம்பால் மண்டல பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் கைது செய்தனர். இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ள அமைச்சர் அமித்ஷா போதைப் பொருளை தடுப்பதில் சிறந்த செயல்திறனுக்கு இது ஒரு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் பயணத்தை விரைவுபடுத்தும் வகையில் பெரிய அளவில் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் போதைப் பொருளை கடத்துபவர்களுக்கு கருணை காட்ட மாட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் 5 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார். அவருடன் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் வருகை தந்துள்ளது. புதுதில்லி விமான நிலையத்தில் நியூசிலாந்து பிரதமரை உள்துறை இணையமைச்சர் SP சிங் பாகல் வரவேற்றார். தமது பயணத்தின் போது இந்தியா நியூசிலாந்து உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் கிறிஸ்டோபர் லக்சன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் நாளை தொடங்கும் ரைசினா மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொள்கிறார். மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவையும் அவர் சந்தித்து பேசுகிறார். மும்பையில் இந்திய வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளிலும் நியூசிலாந்து பிரதமர் பங்கேற்கிறார். இந்தியா நியூசிலாந்து இடையே விரிவான மற்றும் சுதந்திரமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வந்துள்ள நியூசிலாந்து பிரதமர் தலைமையிலான குழுவில் இடம்பெற்ற அந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டாட் மெக்லே மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து இரு நாடுகளிடையே விரிவான மற்றும் சுதந்திரமான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளதாக இரு நாடுகளும் கூட்டாக அறிவித்துள்ளன. இது இரு தரப்பினரிடையே பொருளாதார வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தும் முக்கிய ஒத்துழைப்பிற்கான அடித்தளமாக அமைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஹிந்தி திணிக்கப்படுவதாக தவறான தகவலை கூறி மக்களை திசை திருப்ப முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் மத்தியில் அமைந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கல்வி தொடர்பாக எந்த புதிய கொள்கையையும் கொண்டு வரவில்லை என்றார். மும்மொழி கொள்கை நீண்ட காலமாகவே உள்ளதெனவும் 2010ஆம் ஆண்டு மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தபோது மும்மொழி கொள்கை செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 2020ஆம் ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த பிரச்சனையை அவர்கள் எழுப்பாதது ஏன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது தேர்தல் நெருங்கி வருவதால் மும்மொழி கொள்கையை ஒரு பிரச்சனையாக திமுக மாற்றியுள்ளதாகவும் அமைச்சர் கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கை நனவாக்க அனைவரும் உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த அவர் இந்த சைக்கிள் பேரணியில் ஃபிட் இந்தியா இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதாக கூறினார். நாடு முழுவதும் வாரந்தோறும் நடைபெறும் இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று வருவதாக அவர் தெரிவித்தார். உடலை ஆரோக்கியத்துடன் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதன் மூலம் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்றும் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் அனுப்பும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்படும் பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பங்களை அனுப்ப வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி கடைசி நாளாகும். இந்த விண்ணப்பங்களுக்கான பரிந்துரைகள் ராஷ்டிரிய புரஸ்கார் தளத்தின் மூலம் ஆன்லைன் மூலமாக மட்டுமே பெறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விருதுகளில் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகியவை அடங்கும். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எனக்கு சுகர் எனக்கு வந்து இப்போ லோ சுகர் ஆயிடுச்சு, நீ வந்து போய் எனக்கு எங்க இருந்தாவது ஒரு பிஸ்கெட்டை வாங்கிட்டு வரியான்னு கேட்டேன். எனக்கு அழுகே வந்துச்சு. நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க, சீனியர் லீடர்ஸ் யாரும் வேண்டாம், சோனியா காந்தி கூட இருந்தவங்க நான் பார்க்க மாட்டேன்.
तुमसे एक चीज संभाल के नहीं रखी जाती? मुन्ने की वैक्सीन सिर्फ मेरी जिम्मेदारी नहीं है, फाइल आप भी तो संभाल कर रख सकते थे ना। अरे लड़ना बंद करो, सोचो कैसे पता चलेगा कितने टीके लग चुके हैं, कितने बाकी हैं। तुमने यूविन ऐप के बारे में नहीं सुना क्या? टीके की एक भी खुराक न छूटे, इसीलिए डाउनलोड करें यूविन ऐप। किसी घर के अंदर बालक अपाहिज न हो, गंभीर बीमारी का शिकार न हो और गरीब माँ बाप को बहुत बड़े आर्थिक बोझ का संकट बनना न पड़े। ये ऐप गर्भवती महिलाओं और शिशु को दिए जाने वाले सारे टीकों का रिकॉर्ड रखेगा और अगले टीके के 3 दिन पहले रिमाइंडर भी देगा। थैंक गॉड, अब मैं सेफ हूँ। सोचो मत, यूविन ऐप डाउनलोड करो। यूविन, एक क्लिक सुरक्षा की ओर। செய்திகள் தொடர்கின்றன. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிரபல இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில், இசைப்புயல் ஏ.ஆர். ரஹ்மான் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்தவுடன் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்ததாக கூறியுள்ளார். அவர் நலமாக உள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏ.ஆர். ரஹ்மான் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளார். ரயில்வே பணியிடங்கள் உட்பட மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வு மையங்களை தமிழ்நாட்டிலேயே ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவைத்துள்ள அவர், தெற்கு ரயில்வேயில் உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு இம்மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் நிலையில் இதில் பங்கேற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 90% தேர்வர்களுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சென்று தேர்வு எழுதுவது தேர்வர்களுக்கு மிகுந்த சிரமத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற குளறுபடிகள் மத்திய அரசு பணிகளில் சேர வேண்டும் என்ற தமிழக இளைஞர்களின் உந்துதலை குறைத்துவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனுமதியின்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தியதாக கோவை மதுக்கரை திமுக நகராட்சி தலைவரின் மகனுக்கு சொந்தமான லாரிகள் கனிம வளத்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுகவினரால் நடத்தப்படும் இந்த கொள்ளையால் தமிழக வளங்கள் பறிபோவதுடன் கட்டுமான பொருட்களுக்கு தமிழக மக்கள் அதிக விலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கனிம வள கடத்தல் லாரிகளின் உரிமையாளர்கள் மீது திமுக அரசு எப்போது நடவடிக்கை எடுக்கும் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை தலைமையில் பாஜக போராட்டம் நடத்தும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பாஜக நடத்தும் போராட்டத்தில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பார்கள் என கூறியுள்ளார். 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் களம் டாஸ்மாக் ஊழல் மற்றும் மணல் கடத்தல்தாரர்களுக்கு எதிராக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். Tamil Nadu is going to see a revolution in Tamil Nadu politics, totally against corruption as well as addiction. We are against TASMAC as well as we are against TASMAC corruption. So, under the leadership of our state president Shri Annamalai ji, we are all going to agitate. All the women are going to participate. Where women are totally against TASMAC. We are already against TASMAC. Then we are against corruption in TASMAC. I am telling this 2026 election will be faced against the TASMAC corruption and the sand smugglers. மும்மொழி கொள்கை இந்தியை திணிக்கவில்லை என்றும் ஏதாவது ஒரு மொழியை தேர்வு செய்வது குறித்தே அது வலியுறுத்துவதாகவும் தமிழிசை குறிப்பிட்டுள்ளார். இருமொழி கொள்கை அன்றைய காலகட்டத்திற்கு போதுமானதாக இருந்ததாகவும் தற்போது சவால்கள் அதிகரித்து விட்டதால் அதற்கேற்ப தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது மாநில செய்திகள்.
ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் இன்று நடைபெற்ற திருக்குடமுழுக்கு விழாவில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு அம்மனுக்கு அபிஷேக தீப ஆராதனை செய்தார். சென்னை சாலி கிராமத்தில் அமைந்துள்ள மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் திருக்குடமுழுக்கு விழா கடந்த 13ஆம் தேதி குரு பூஜையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 14, 15 ஆகிய தேதிகளில் கோபுர கலச ஸ்தாபிதம், சக்தி கொடி ஏற்றுதல், முதல் கால வேள்வி பூஜை, 2ஆம் கால வேள்வி பூஜை, அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் ஆகியவை நடைபெற்றன. நிறைவு நாளான இன்று 3ஆம் கால வேள்வி பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மறைந்த எழுத்தாளர் நாரும் பூநாதன் நெல்லை மண்ணின் இலக்கிய முகங்களில் ஒருவர் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாரும் பூநாதனின் இலக்கிய பங்களிப்புகள் பள்ளி மாணவர்களிடையே இலக்கிய ஆர்வத்தை தூண்டுவதற்கான அவரது முன்னெடுப்புகள் ஆகியவை பாராட்டுக்குரியவை என குறிப்பிட்டுள்ளார். அவரின் தமிழ் பணிகளை சிறப்பிக்கும் வகையில் 2022ஆம் ஆண்டுக்கான உவேசா விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். எழுத்தாளர் நாரும் பூநாதனை இழந்து தவிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு தேமுதிக ஆதரவாக இருக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், டாஸ்மாக் விவகாரத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் என அமலாக்கத்துறை அறிவித்தாலும் அதை மக்கள் முன்பு நிரூபிக்க வேண்டும் என கூறினார். நாடாளுமன்ற தொகுதி வரையறை என்ற பெயரில் தமிழகத்தின் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு ஈடுபட்டால் தமிழக அரசுடன் தேமுதிக கைகோர்த்து தமிழக மக்களுக்காக போராடும் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வராத நிலையில் திமுக கற்பனை செய்து போராட்டங்களை நடத்தி வருவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை எனவும் 2026 சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு மத்திய அரசோடு தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பி வருவதாகவும் கூறினார். திமுகவின் 4 ஆண்டுகால ஆட்சியில் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் திமுகவுக்கு எதிர்மறை வாக்குகள் அதிகரித்து வருவதாகவும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா பொருட்கள் கடத்தி செல்லப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை சோதனை செய்ததில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா, பான் மசாலா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. விசாரணையில் காரை ஓட்டி வந்தவர் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பதும், கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி செல்லப்பட்டதும் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து டிஎஸ்பி மனோகரன் கூறுகையில், குட்கா பொருட்கள் கடத்தல் தொடர்பாக தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், குட்கா கடத்துபவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா பகுதிகளில் பருவம் தவறி பெய்த மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த 200 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே வீரமாங்குடி, சோமேஸ்வரம், மணலூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் சம்பா நெல் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் பாபநாசம் தாலுகா பகுதிகள் 2 நாட்களாக பருவம் தவறி தொடர் மழை பெய்தது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணமும் பயிர் காப்பீடும் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூட்டுறவுத்துறையின் சார்பில் கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, கூட்டுறவு நியாய விலைக் கடைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் கடைகளை நேரத்திற்கு திறந்து மக்களிடம் பண்பாகவும் கனிவாகவும் பேசி அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், குடியிருப்பு பகுதிகளில் கொசுக்கள் பரவாமல் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் முருகனை காண நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். வார விடுமுறை தினம் என்பதால் இன்று பக்தர்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானை தரிசனம் செய்ய குடும்பத்துடன் வருகை புரிந்த பலரும் ஒன்றாக இணைந்து கடற்கரையில் தமிழர்களின் வீர விளையாட்டான கபடியை மிக மகிழ்ச்சியாக விளையாடி மகிழ்ந்தனர். இந்திய வம்சாவழியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்காக சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது.
கடந்த வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை 7 மணி அளவில் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலம் புறப்பட்டுச் சென்றது. அந்த விண்கலம் இன்று காலை விண்வெளி மையத்துடன் டாக்கிங் செய்யப்பட்டது. நாசாவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்களை இந்த விண்கலத்தில் சென்றனர். அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோரை சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு அழைத்து வருகிறது. தெற்கு ஐரோப்பிய நாடான வடக்கு மாசிடோனியாவில் செயல்பட்டு வந்த இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்றில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 51 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். தலைநகர் ஸ்கோப்ஜுக்கு கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோக்கனி நகரில் உள்ள பல்ஸ் என்ற நைட் கிளப்பில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒரு பாப் இசைக்குழுவின் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த போது வானவேடிக்கை சாதனங்களை பயன்படுத்தியதால் மேற்கூரை தீப்பிடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் நடந்தபோது கேளிக்கை விடுதியில் 1500 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சம்பவம் நடந்தபோது அங்கு 1500 பேர் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. செர்பியாவின் தலைநகர் பெல்கிரேடில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கலந்து கொண்ட மாபெரும் போராட்டம் அங்கு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலைய கூரை இடிந்து விழுந்து 15 பேர் இறந்ததைத் தொடர்ந்து பரவலாக ஊழல் போன்ற காரணங்களால் செர்பியாவில் பல மாதங்களாக அரசாங்க எதிர்ப்பு பேரணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 12 ஆண்டுகளாக பிரதமர் அல்லது ஜனாதிபதியாக ஆட்சியில் இருந்து வரும் ஹவூஸுக்கு எதிராக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விவசாயிகள் ஆகியோர் பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அந்நாட்டு அரசு ஊழல் மற்றும் திறமையின்மை குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது. மேலும் மேற்கத்திய புலனாய்வு அமைப்புகள் செர்பியாவை சீர்குலைக்கும் முயற்சியை ஆதரிப்பதாக கூறியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் தில்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக ஹர்மன்பிரீத் கவுர் 44 பந்தில் 66 ரன்களை எடுத்தார். 150 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 141 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 8 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.